அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தி, சமாதானம், பாதுகாப்பு, பரக்கத்து நம் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபை. அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை, இபாதத் செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை, சாந்தி சமாதானமான வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தந்தானே, அதுக்கே ஆயிரம் சுக்ரியாக்களை செய்கிறோம். எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது கடைகளுக்கு போகிறோம், கறி சாப்பிட்றோம், கறி வாங்குகிறோம், நிக்காவுக்கு போகிறோம், கறி சாப்பிட்றோம். இந்த நேரங்களில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு 10 விஷயங்களை நம்ம வந்து பார்க்கணும். இது இஸ்லாத்துடைய அடிப்படை, யாருமே கவனிக்கிறது இல்லை. அதை பற்றி தான் பேச போகிறோம். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கக்கூடியவங்க, புதுசாக வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா அமலும் சாலிஹான அமலாக கபூல் செய்வோம். ஆமீன். நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅது. وقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم صل وسلم على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபை. அழகான ஒரு தலைப்பு. நம்ம எல்லாம் வெளியிலே போகிறோம், கடையிலே வாங்குகிறோம், கறிக்கடைக்கு போகிறோம், வாங்குகிறோம், ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பிட்றோம். அது மாதிரி நம்ம வந்து வீட்டுகளை அறுத்து சாப்பிட்றோம். இந்த நேரங்களில் நம்ம வந்து கறிகள் விஷயத்தில் நம்ம ஹலால் ஹராமு பேணி நம்ம வந்து என்ன செய்யணும், அந்த காரியங்களை கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஏன்னு சொன்னால் ஏராளமான நம்ம சகோதரர்கள் மாற்று சமுதாய மக்களுடைய கடைகளை போய் வாங்குகிறாங்க. அவங்க ஏற்கனவே அறுத்து விடுறாங்கன்னு சொல்கிறாங்க, இல்லை அவங்களே அறுக்கிறாங்க. நம்ம வந்து நேரடியாக பார்க்க மாட்டேங்கிறோம். நிக்காங்களுக்கு போகிறோம், அவங்க சமைத்து கொடுக்குறாங்க, அவங்க மொத்தமாக ஆர்டர் கொடுத்துட்றாங்க. ஒரு 100 கோழி 200 கோழி 200 கிலோ கறின்னு ஆர்டர் பண்ணிடுறாங்க. அவங்க எங்கே அறுக்கிறாங்க, எப்போ அறுக்கிறாங்க தெரிய மாட்டேங்குது. ஹோட்டலுக்கு போகிறோம், அங்கேயும் சாப்பிட்றோம், சில்லி வாங்கி சாப்பிட்றோம், பீஃப் வாங்கி சாப்பிட்றோம். அது எங்கேருந்து வருது, எந்த கடை, என்ன நம்ம கடையா, இல்லை ஹலால் மட்டும் போடுவாங்க. நம்ம கடையாக இருந்தாலுமே சரி, பிஸ்மில்லா கடைன்னு போடுவாங்க. ஆனால் கறி கொடுக்குறது சரியான முறையில் ஹலாலான முறையில் அறுக்க மாட்டாங்க. பல விதமான குழப்பங்கள் இருக்கக்கூடிய நேரங்களில் நம்ம இஸ்லாத்தின் அடிப்படையில் கவனிக்க வேண்டும். அதாவது எப்படி அறுக்கிறது, அந்த அறுக்கக்கூடிய முறைகள் நம்ம பார்ப்போம். அறுக்கக்கூடிய முறைகளை நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த வீடியோட கடைசியில் பார்ப்போம். முதலாவது ஹலாலான கறிகள்லாம் எது சாப்பிட்ற ஹலால் அது என்பதை பற்றி பார்ப்போம். ஹலாலான நம்ம சாப்பிட்றது பொதுவாக அதிகமாக சாப்பிட்றது கோழி, ஆடு, மாடு இருக்கக்கூடிய மாடு, போத்து, எருமை, இந்த மாதிரியான ஐட்டங்கள் இருக்குது. அது மாதிரி ஒட்டகம், அது மாதிரி மான், இந்த மாதிரி நம்ம பரவலாக இப்போ சாப்பிடக்கூடிய இது ஹலால். சாப்பிடக்கூடாத ஹராமான கறிகள் வந்து நாய், பன்றி, கழுதை, அது மாதிரி சிங்கம், கடுவை, புலி, யானை, இந்த மாதிரி ஐட்டம் நம்மெல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம். இது வந்து ஹராம், சாப்பிடவே கூடாது. சந்தேகமான பொருட்கள், நண்டு, உடும்பு, இந்த மாதிரி கறிகள்லாம் சந்தேகம், விருப்பப்பட்டால் சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அந்த மாதிரி சந்தேகமான பொருள், சந்தேகமான கறிகள், இது இப்படி விஷயம் இருக்குது. அதிகமான முறையில் கோழிகளை மிசாதான் நம்ம வந்து வாங்கி சாப்பிட்றோம். அதுதான் வந்து கடுமையான முறையில் நம்ம என்ன செய்கிறோம், அதை அறுக்கக்கூடிய முறைகளை, கடைகளை சாப்பிடுவது போகிறது நம்ம கவனிக்கணும்.
அதிகமான முறையில் நம்ம வெளியில் சாப்பிடுவது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னு சொன்னால் நம்ம வந்து சந்தேகத்தில் சாப்பிட்றோம், சந்தேகப்பட்டே சாப்பிட்றோம். அது ரொம்ப நம்ம ஊர்களில் தெரிஞ்ச கடைகளில் சாப்பிட்லாம். வெளியூர்களுக்கு போகிறோம், சுற்றுலா மையங்களுக்கு போகிறோம், அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கவே மாட்டோம், அறிய மாட்டோம். அந்த மாதிரி சந்தேகமான கடைகளை தவிர்த்துருக்கிறது நல்லது. கறியை நம்ம வந்து தவிர்த்துட்டு நம்ம ஊர்களில் வந்து நம்ம ஹலாலான முறையில் சாப்பிட்றது அது பேணுதல். நமக்கு வந்து இஸ்லாம் மதம் வந்து நம்முடைய கொள்கை அது வந்து ஹராம் இருக்கக்கூடாது, ஹலால் தான் இருக்கணும் என்பதுக்காண்டி தான் அதை இப்பொழுது நம்ம தத்துவமாக பார்த்துட்டு வர்றோம். நம்ம எங்கே போனாலும் நம்ம எல்லாரும் பார்க்குறோம். கடைகளுக்கு போனால் என்ன செய்யலாம், மாட்டாத கடை இன்னும் சந்தேகமாக இருக்குன்னு சொன்னால் நம்மளே அறுத்து விடலாம், நம்மளே வாங்கி அறுக்கலாம். அறுக்க தெரிஞ்சவங்க அறுக்கலாம். அவங்க நம்ம கத்தி நல்லா ரத்தமாக இருக்கும் கத்தியெல்லாம் கழுவி விட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹு அக்பர் அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லா சையதுனா முஹம்மது என்று சொல்லிவிட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அர்த்தாலும் போதும், ஹலாலாகிவிடும். ஆனால் சந்தேகமான முறையில் நம்ம வாங்கிட்டு வந்து சாப்பிடுவது அது வந்து நம்ம ஹராம் ஆகிடும். எல்லா இடத்துல நாளை பதில் சொல்லியே ஆக வேண்டும். எனவே அந்த கோழியுடைய விஷயங்களில் நம்ம என்ன செய்யலாம், வீட்டு வளர்த்து கோழி இருக்கும், அதான் அறுக்கணும். அப்போ அந்த அறுக்கக்கூடிய நேரத்தில் ஆளுகள் கிடைக்க மாட்டாங்க. ஆண்களை இருந்தால் ஆண்களை அறுக்கலாம். ஆண்களே இல்லை என்ன செய்வாங்க, பெண்களும் அறுக்கலாம். பெண்கள் மாதிரி நம்ம வந்து பிஸ்மில்லா சொல்லி அவங்க அல்லாஹும்ம ஸல்லி அலா சையதுனா முஹம்மது ஸலவாத்து ஓதி பிஸ்மில்லா அல்லாஹ்னு சொல்லி அவங்களும் அறுக்கலாம். ஹலாலான முறையில் அறுக்கணும். இது ஒரு 10 விதமான முன்னாடி பார்க்கக்கூடிய அந்த சரித்திரம் மட்டும் பார்த்தா போதும். கோழி அறுக்கும்போது நம்ம என்ன செய்யணும், 10 விஷயங்கள் நம்ம கவனித்து நம்ம அறுக்கணும். அதாவது அந்த முதலாவது அந்த கோழிக்கு தண்ணீர் கொடுக்கணும். அறுக்கக்கூடியவங்க என்ன செய்யணும், முதலாவது ஆடு மாடு கோழி இதுக்கெல்லாம் தண்ணி முதல்ல கொடுக்கணும். தண்ணியை கொடுத்துட்டு ரெண்டாவது கத்தி நல்லா கூர்மையாக வச்சுக்கணும். கத்தி கூர்மை இல்லைன்னு சொன்னால் அதை வந்து அறுவடும் போது அந்த நரம்பு அறுவடாமல் அதுக்கு மிகப்பெரிய கொடுமையை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். தண்டனை அதிகமாகிடும், வலி அதிகமாகிடும். எனவே தான் நல்ல கூர்மையான கத்தி வச்சுக்கிறது அது ரெண்டாவது. மூணாவது கவனிக்கக்கூடிய விஷயம் சுத்தமான இடமாக இருக்கணும். நஜீஸ் இருக்கக்கூடாது. அறுத்து விட்டு மாடா நஜீஸ் இருந்ததுன்னா அது வந்து ரொம்ப அந்த அசுத்தமாகிடும். அந்த அசுத்தமான இடத்த நம்ம கிளீனான இடமா இருக்கணும். 3வது நிபந்தனை. 4வது நிபந்தனை அது மாதிரி அந்த இடத்துல போடும்போது ஆணி இருக்கக்கூடாது, பாட்டில் உடஞ்சிருக்கக்கூடாது, கல் முள் இந்த மாதிரிலாம் இருந்தால் அதை அப்படியே நகர்த்தி விட்டு அந்த இடத்த விட்டு நம்ம சுத்தம் பண்ணி கொடுக்கணும். 5வது அதாவது அந்த இடத்துல வந்து என்ன செய்யணும், ஆனால் கழுத்து துண்டாயிடக்கூடாது. நம்ம அறுபடக்கூடிய அந்த நரம்பு இருக்குதில்ல, அறுக்கும்போது நம்ம அப்படியே அறுத்து விட்டுருவோம். அப்படி அறுத்துக்கூடிய நேரத்தில் கழுத்து துண்டாய அறுத்துடக்கூடாது. இது வந்து 5வது. 6வது நரம்பை பார்த்து அறுக்கணும். ஒரு 3 நரம்பு இருக்குது, சுவாச நரம்பு, உணவு நரம்பு, அது மாதிரி நம்ம அந்த 3 நரம்பு வரும், ரத்த நரம்பு. இந்த 3 நரம்பையும் பார்த்து கழுத்தினுடைய பாதி அளவு நம்ம கரெக்டான முறையில் அறுத்து விட வேண்டியது. இது 5வது நிபந்தனையாக இருக்குது. 7வது நிபந்தனை அதாவது அந்த அறுக்கும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு அறுக்கக்கூடிய கோழியோ ஆடோ வைக்கக்கூடாது. நம்ம குர்பான் கொடுக்கும்போது 2-4-5 ஆடு இருக்கும், பக்கத்தையே இருக்கும். ஒரு ஆடாக இருக்கிறது இன்னொரு ஆடு பார்க்கக்கூடாது. அதையும் நம்ம கவனிக்கணும். 7வதாக. 8வது அந்த உயிர் போகிற முன்னையே நம்ம வந்து தோலை உரிக்கிறது. இதெல்லாம் குர்பானுடைய நேரங்களில் நடக்கும். உயிர் போகாமல் இருக்கும், அவசரத்துக்கு சீக்கிரமாக தோலை உரிப்பது. எல்லாம் உயிர் போனதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யணும், அந்த கோழியை ஆடைய மாடியை உரிக்கணும். 9வது நம்ம என்ன செய்யணும், கிபிலாவின் பக்கம் முடிஞ்சால் அறுக்கக்கூடியவங்க அந்த கிபிலாவை பார்த்து அறுக்குவது. 10வதாக நம்ம சொல்லக்கூடிய துவா ஓதுவது. அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா சையதுனா முஹம்மதின் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி நல்ல முறையிலே
பேணுதலான முறையிலே தக்குவாவான முறையிலே அந்த ஹலாலை ஆக்குறேன் என்று சொல்லிவிட்டு அழகான முறையில் அறுப்பது. இந்த 10 நிபந்தனைகள் நம்ம பார்த்து அறுக்க வேண்டும். கடைகளில் போகும்போது நம்ம பார்த்து கவனித்து சாப்பிட வேண்டும். கறி வாங்கக்கூடிய கடைகளில் நல்லா கவனிக்கணும். ஏராளமான மக்கள் அதை கவனிக்காமையே வாங்குறாங்க. அது நம்முடைய உடம்புல ஒரு துளி உணவு ஹராம் போயிடுச்சுன்னா நம்ம நரகத்துக்கு நல்லா ஆக்கிவிடும். நல்லா காப்பாற்றணும். யாயோல நம்மளுக்கு அம்புசுக்கும் வாகனிக்கும் நாரா என்று அல்லா சொல்கிறோம். குடும்பங்குள்ள மனைவி மக்களை நீங்கள் நரக நெருப்பு பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்க. அப்போ நம்முடைய உடம்பு நரகத்துக்கு போகாமல் பாதுகாத்துக்கணும். இந்த ஹராம் என்று சொன்னால் இப்போ அது ஹராமு ஹலாலு ஒரு வரக்கூடிய காலங்களில் கியாமத்தை நெருங்க அது பார்க்காம உலகத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. ஹராமாவது ஹலாலாவது அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ நமக்கு பசிக்குது சாப்பிடலாம் அப்படின்னு உள்ள ஒரு நிலைமை தான் காலங்கள் போய் கொண்டிருக்கும். அந்த நேரத்திலே நம்ம இஸ்லாத்துடைய அடிப்படையிலே இந்த கறிகளை சாப்பிடும் பொழுது கடையில் வாங்கினாலும் சரி, ஹோட்டலில் சாப்பிட்டாலும் சரி, நிக்காவுக்கு போனாலும் சரி, நம்ம அறுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, மிகவும் பேணுதலான முறையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான இந்த கோழி ஆடலை பிரியமாக சாப்பிட்ருக்காங்க. அப்போ அங்கே அறுக்கக்கூடிய நிலைமையில் அழகான முறையில் அறுத்து விடுவாங்க. அழகான முறையிலே பிஸ்மி சொல்லி தண்ணீரை ஊட்டி நம்ம இந்த 10 விஷயங்களை அவங்களுடைய சுண்ணத்து தான், இந்த சுண்ணத்தான விஷயங்களை பேணி அறுக்குவாங்க. அப்போ அந்த ஒட்டகமாக இருக்குமா இருந்தாலும் சரி, ஆடாக இருந்தாலும் சரி, இந்த பேணி அறுக்குவாங்க. அது மாதிரி கறிகளை சாப்பிடும் போதும் அழகான முறை ஒரு துண்டு உள்ளே போயிடுச்சுன்னா ஒவ்வொரு சித்திகதி இருந்தாலும் ஒரு ஒவ்வொன்றும் சாப்பாடு உள்ளே போயிடுச்சு. இது சந்தேகப்பட்டாங்க, இது ஹலாலா ஹராமா, இந்த உணவு ஹலாலா ஹராமா ஒரு சந்தேகம் வந்தது. அதாவது ஹராமுன்னு அது கன்ஃபார்ம் பண்ணல, ஒரு சந்தேகம்தான். வாயில் விரலை விட்டு அப்படியே வெளியே கக்குனாங்க, வரமாட்டீங்க, வாந்தி எடுக்கிறாங்க. நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க, அவங்களே உங்களை உயிரை பிரிந்து போய் விடுமே, ஏன் இப்படி சிரமப்படுறீங்க, விட்டுருங்க, வரலான்னா விட்டுருங்க. என்னுடைய உடம்பு நரகத்து பக்கம் போகக்கூடாது. தண்ணீர் குடிக்கிறாங்க, வாந்தி எடுக்கிறாங்க. என்னோட உயிர் இப்படியே பிரிந்தாலும் பரவாயில்ல, நான் ஹலாலாக வேண்டும், என்னுடைய உடம்பு ஹலாலாக வேண்டும். துடித்தாங்க சஹாபா பெருமக்கள். இன்னைக்கு எதுவுமே நம்மளை உடம்பு கூசவே மாட்டேங்குது. ஹலாலு ஹராமு பேசினாலே அது கவனிக்க முடியாத ஒரு செயலாக இருக்குது. சகோதரர்களே, தாய்மார்களே, நம்மெல்லாம் இந்த உணவு உண்ணக்கூடிய விஷயத்திலே மிகவும் பேணுதலான முறையில் உண்ண வேண்டும். அப்போதுதான் நம்முடைய அமலெல்லாம் கபூல் செய்வான். நம்ம நரக நெருப்பு பாதுகாப்பு கிடைக்கும், துவா கபூல் ஆகும், நம்ம சந்ததியில் சாலியான சந்தையில் ஆக முடியும். இது கண்டிப்பாக இந்த கறிவுடைய விஷயத்திலே நம்ம கடையில் வாங்கினாலும் ஒரு கவனிப்பெல்லாம் வாங்குகிறோம். சாப்பிடும் போதும் கண்ட கடைக்கெல்லாம் போய் சாப்பிட்றோம். நிக்காவுக்கு போனாலும் எந்த நிக்காவுக்கும் போய் சாப்பிட்றோம். எந்த கோயிலில் சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிட்றோம். அதனால அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய அந்த ஹலால் ஹராம் பேணி நமது சஹாபா பெருமக்கள், பெரியோர்கள், நமது அவுலியா பெருமக்கள், நமது சஹாபா பெருமக்கள் எப்படி வாழ்ந்து காட்டினாங்க. அப்படிப்பட்ட ஹலாலான வாழ்க்கை, ஹலாலான உணவு, ஹலாலான ரிசுக்கு அல்லாஹ்வே எங்கள் எல்லோருக்கும் நீ தந்து அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.